இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம். பாடல். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள் குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு. அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். விளக்கம். உடம்பினை முன்பெல்லாம் அசுத்தமென்று நினைத்திருந்தேன். பின்பு தியான நிலையில் அமர்ந்து என் உடலினுள் உள்ளேயே ஏதோ ஓர் அற்புத ஆற்றல் இருப்பதை கண்டேன். இறைவன்தான் என் உடலில் கோயில் கொண்டுள்ளான் என்பதை அறிந்து என் உடலை நான் மிகவும் தூய்மையாக பாதுகாத்து வருகிறேன் அப்படின்னு இப்பாடலில் திருமூலர் சொல்கிறாரு. இதுதான் இதனோட விளக்கம். இதை மேலும் விளக்கமாக பார்ப்போம். உடம்பு இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும். தியானம் பண்ணால் தான் இறைவனை அடைய முடியும். தியானம்னா என்ன? ஒன்றே நினைத்தல், ஒன்றே கருதுதல், இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் தியானம். அப்போ இறைவனை நினைக்கிறதுக்கு உடம்பு மிக அவசியம். அதை தான் சொல்கிறார். உடம்பு இருந்தால் தான் இறைவனை காண முடியும். உடம்பு ஒழுங்காக நம்ம வச்சுக்கலைன்னா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவோம். அதன் பிறகு ஆன்மா வெளியாயிடும். ஆன்மாவும் உடம்புக்குள் இருந்தால்தான் இறைவனை நாம் காண முடியும், இறைவன் கிட்டையே நம்ம நெருங்க முடியும். இன்னொன்று, நம் உடம்பு மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது, உடம்பு மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். நான் அசைவத்தை நல்லா சாப்பிட்டுட்டு போய் தியானம் பண்ணால் அது தியானம் பண்ணுறதே வேஸ்ட்டு. அசைவம்லாம் சாப்பிடாம, முக்கியமாக பிற உயிர்களுக்கு அன்பு வேணும். ஒரு ஆடு அடிபட்டு கிடந்ததுன்னா அதை நினச்சி நம்ம கொஞ்சமாவது வருத்தப்படணும். இது மாதிரி இருந்தால் மட்டும், இது மாதிரி நம்மளோட இதை மாற்றினா மட்டும்தான் நான் தியானம் பண்ண முடியும். ஒன்று. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, நம்ம தியானம் மூலமாக மட்டும்தான் இறைவனை நெருங்க முடியும். தியானம் பண்ணும்போது இறைவனையே நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணணும். அது எப்படி தியானம் பண்ணணுங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறத நாளைய பதிவில் நான் போடுகிறேன். அதில் அதை பார்த்து எப்படி தியானம் செய்வதென்று கற்றுக்கொள்ளலாம். நாளைய பதிவில் அதை பற்றி பார்ப்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன்.